சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது படம். தேவானி நல்லா நடிச்சிருக்காங்க, பார்க்கலாம். எமோஷனலாக இருக்கா இல்லை எப்படி? நல்லா கடைசி கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏதோ த்ரில்லராக காட்டுற குழந்தை கடத்துற மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கடைசியில் காமெடி ஆகிடுது. காமெடி ஆகிடுச்சு. உலகத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும் சத்தியமாக சொல்கிறேன். வாழ்வில் ஒரு நானாக ரொம்ப படம் பார்த்துருக்கேன். ஆனால் என் மனசே கலக்க வச்சது ஜோதி தேவானி ரொம்ப அந்த சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பயங்கர எமோஷன். ஏன் கேட்டிங்கன்னா உள்ள ஒரு அம்மா அப்பா மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, வெளிநாடு வாழ்க்கை கிடையாது. அந்த பிள்ளைய அனுப்பியிருக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான். அப்படி இருந்தால் அந்த அம்மா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக செய்கிறீங்க. கடைசியில் எழுதி வச்சுட்டா தாய் தந்தைக்கு அப்புறம் தான் அப்படின்னு ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டைலாக். ரொம்ப நன்றிங்க, செம்மையான படங்க. நல்லா இருக்கு படம், ஃபேமிலி படம், நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நீ எதுக்கு சரி சரி ஓகே. எவ்வளோ நல்லா இருந்தது? நல்லா இருக்கு, பார்க்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு என்ன சொல்லணும் தெரியல, நல்லா இருக்கு பார்க்க ஃபேமிலியோட. இதுவும் வந்து குழந்தையெல்லாம் காட்டுறாங்க, ரொம்ப எமோஷனலாக போயிட்டுதா? அதை நம்ம ஃபேமிலி கேர் எடுத்து பார்த்தோம் பசங்களை. அது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இல்லை எப்படி? இம்பார்ட்டன்ட் கேரக்டர். படம் போனதே தெரியலையா இல்லை ஸ்லோவாக போச்சா இல்லை எப்படி? இல்லை, படம் போனதை எப்படி போச்சுன்னா தெரியல, டைம் நல்லா இருக்கு. ஓகே. படம் முடியுமா? கிளைமேக்ஸ் ஏதாவது ட்விஸ்ட் ஏதாவது வச்சுருந்தாங்களா? இல்லை, அவ்வளோதான். அப்படிலாம் பிடிச்சிருந்தது. குடும்பத்தை படமாக இருந்தது. அந்த குழந்தை கவனிப்பு இல்லை, ஒரு தாய் தகப்பன் வந்து அதை கவனிக்கணும். அதனால தெய்வானி இதை கதையை எடுத்து சொல்கிறாங்க. நல்லா நடிச்சிருக்காரு அந்த வினித். அவர் வினித்து அகனி நடிச்சிருக்கு.